எப்படி இவங்க யுத்தம் பண்ண போறது முன்னாடி ஆண்டவர் எந்த சேனை அனுப்புனார்? குளவிகள் தெரியுமா? இங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. கொட்டு பயங்கரமான, ஆமா அது பயங்கரம். குளவிகள்னு சொல்றது அதுல கொஞ்சம் கூடுன ஐட்டம். இந்த சேனையை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? அனுப்பி சத்துருக்களை துரத்தி இருக்கிறார். அப்ப கர்த்தருடைய வாக்கு தத்தம் இருக்கிறது. அதுக்கு மேல நீ போனால் போதும், உனக்கு முன்னால கர்த்தரே நின்று யுத்தம் பண்ணுவார். அப்படி இருந்தும் நீ யாரையாவது துரத்தாமல் விட்டு வைத்தால் அவங்க உங்களுக்கு காலாகாலம் யாரா மாறிடுவாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த பார்ட்டி. இந்த எருசலேமில் சீயோன் மலையை பிடித்து கொண்டிருந்தது யாரு? இந்த எபூசியர் என்கிற அந்த 7 கூட்டத்துல ஒன்று. ஏதோ இவ்வளவு காலமா அவங்கள யாரும் துரத்தல. அப்ப யோசுவா காலத்திலிருந்து தாவீது காலம் சொல்லும் போது அதுக்கப்புறம் எத்தனையோ தலைமுறைகள் வந்தாச்சு. ஆபிரகாம் காலத்திலிருந்து தாவீது காலம் சொல்லும் போது எவ்வளவு தலைமுறைகள். ஆனா பாருங்க, இப்ப தாவீது பொறுப்பெடுக்கிற வரைக்கும் அந்த ஜனங்கள் சத்துருக்கள் அந்த சீயோன் கோட்டை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவங்க ஆக்கிரமிச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தாவீது வந்து எருசலேமை பிடித்து இது பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, எல்லாம் சரிதான்ப்பா, நீ சீயோன் கோட்டைன்னு என்ன செய்ய முடியாது, தொட முடியாது, நீ இதுக்குள் வர முடியாது, பயங்கர கோட்டையாக நாங்கள் உள்ள இருக்கிறோம், இதுக்குள்ள நீ என்ன செய்ய முடியாது, வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற முடவர்களே ஒன்னு என்ன பண்ணிடுவாங்க, துரத்திடுவாங்க அப்படின்னு பேசினாங்க. தாவீது அவன் போய் அதை முறியடித்து அதை பிடித்தான். அல்லேலூயா. பிடித்தது மட்டுமல்ல, அதை தன்னுடைய வாசஸ்தலமாக்கினான். அப்ப சீயோன் கோட்டை தாவீதின் நகரமாக மாறிட்டு அது தாவீதின் வீடு. அல்லேலூயா. தாவீதின் வீடு. ஆனா எருசலேம் தேவாலயம் சாலமோன் கட்டினார், தாவீதுடைய மகன். அது சீயோன் மலையில் இல்லை. புரியுதா? அது எருசலேம். எருசலேமிலே தேவாலயம் கட்டப்பட்டது. சீயோன் மலை அதுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் இருக்கிறது. நம்ம பலவேளை என்ன நினைக்கணும், சீயோன் மலைக்கு மேலே தான் எருசலேம் தேவாலயம் இருக்கு அப்படின்னு பொதுவாக நம்ம மைண்டில் அப்படி ஒரு செட்டப். அப்படி அல்ல. சீயோன் மலை என்பது அவருடைய வீடு, ராஜாவுடைய வீடு, அரண்மனை. ஆலயம் இருக்கிறது வேற. அப்போ இது ஒரு முக்கிய பாயிண்ட். என்ன, நான் பின்னால் அதை கொஞ்சம் விளக்கி சொல்லணும். அதுக்கு தான் வேத அறிவும் உங்களுக்கு வருவதற்காக. அப்போ சீயோன் மலை என்பது ராஜாவின் வாசஸ்தலம். எருசலேம் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் இருந்த இடம். இந்த வார்த்தையை நல்ல மனசுல வச்சுக்கிடுங்க. தேவனுடைய வாசஸ்தலம் ஆலயம் எருசலேமில் இருந்தது. ராஜாவுடைய வாசஸ்தலம் சீயோன் மலையில் இருந்தது. சங்கீதம் 2:6, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார்.